வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சந்தேகம் இருந்தாலே அரசு நிறுவனத்திற்குள் நுழைந்து ஆவணங்களை எடுத்துச் செல்வீர்களா? டாஸ்மாக் வழக்கில் தலைமைச் செயலகத்திற்குள் புகுந்து ரெய்டு நடத்தியது தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. சிபிஐ கூட சோதனை செய்வதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட அரசிடம் தகவல் சொல்கிறது. அமலாக்கத்துறை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் காட்டமாக கேள்வி. சட்டம் ஒழுங்கு மாநில அதிகாரத்தில் இருக்கும்போது அமலாக்கத்துறை எப்படி நுழைய முடியும் என தமிழக அரசு வாதம். வழக்கு பதிந்தாலே அந்த அரசு நிறுவனத்திலும் சோதனை செய்ய முடியும் என அமலாக்கத்துறை அதிகார வரம்பு மீறலில் ஈடுபடுவதாக உச்சநீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு. நியமன தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்தி உள்ளேன். முதலமைச்சருடனான சந்திப்பு குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொண்டு சென்றிருக்கிறோம். பள்ளி கல்வித்துறை நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். தெருக்களுக்கான சாதி பெயர் நீக்க அரசாணையை வரவேற்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. ஏற்கனவே கொண்டிருந்த அடையாளத்தை பின்பற்றுவதால் சாதியை ஆதரிப்பதாகாது என ஜிடி நாயுடு பால விவகாரத்தை சுட்டிக்காட்டி பதில். சாதி அடையாளங்களோடு அழைக்கப்பட்டன என்பதனால் அந்த அடையாளங்களை நாம் இப்போதைக்கு அழித்து புதிய தலைமுறையினருக்கு அவர்களை அடையாளப்படுத்த முடியாமல் விட்டுவிடக்கூடாது. அவர்கள் எந்த அடையாளத்தோடு அறியப்பட்டார்களோ அந்த அடையாளத்தை இன்றைக்கு கொண்டு வருவதனால் நாம் சாதியை வளர்க்கிறோம் என்று ஆகாது. இனி நாம் அதை பயன்படுத்தக்கூடாது. சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அமைச்சர் துரைமுருகனை சட்டப்பேரவையில் சந்தித்து நலம் விசாரித்த எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோருக்கு சட்டப்பேரவையில் இரங்கல். உறுப்பினர்கள் அனைவரும் 2 மணி துளிகள் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். 2025 அன்று கரூரில் நடத்தப்பட்ட அரசியல் பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. காயமுற்று சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் நலமடைய வேண்டும் என்று விளைவை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. இத்துயர சம்பவத்தில் உயிர் இழந்தவர்களை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினருக்கு இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன், கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன், ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரன் மறைவிற்கு சட்டப்பேரவையில் இரங்கல். வால்பாறை எம்எல்ஏ அமுல் கந்தசாமி மறைவிற்கும் சட்டப்பேரவையில் இரங்கல் குறிப்பு வாசிப்பு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் நிறுவனரும் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சருமான திரு சிபு சோரன் அவர்கள் 4/8/2025 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாவதற்கான இயக்கத்தின் முக்கிய சிற்பிகளில் ஒருவராக விளங்கிய திரு சிபு சோரன் அவர்கள் பழங்குடியின மக்களின் உரிமைக்காக போராடியவர். திரு இல கணேசன் முதுபெரும் அரசியல் தலைவர் மற்றும் நாகாலாந்து மாநில ஆளுநர் அவர்கள் மறைவு குறித்து முதுபெரும் அரசியல் தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான திரு இல கணேசன் அவர்கள் 15/8/2025 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. திரு இல கணேசன் அவர்கள் பொது வாழ்வில் எளிமையை கடைபிடித்து அனைத்து தரப்பு மக்களிடமும் நட்பு பாராட்டி
மாற்றுக் கொள்கைகள் கொண்ட தலைவர்களிடத்திலும் மாண்புடன் நடந்து கொண்டு அரசியல் நாகரிகத்தை ஜி.கே. மணியை பாமக சட்டமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்க கோரி அன்புமணி ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி. சபாநாயகர் அப்பாவுவிடம் நினைவூட்டல் கடிதம் அளித்த பின் சட்டப்பேரவை வளாகத்தில் தர்ணா. சபாநாயகர் அப்பாவுடன் ராமதாஸ் ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள் ஜி.கே. மணி, அருள் சந்திப்பு. பாமக சட்டமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து ஜி.கே. மணியை நீக்க கோரி அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் ஆலோசனை. பாமகவில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் நியமித்தது ராமதாஸ் தான் என ஜி.கே. மணி கருத்து. ராமதாஸ் வழியில் பயணிப்பதாகவும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு எனவும் பேட்டி. சட்டமன்ற உறுப்பினர்களையும் நியமித்தவர், அதற்கான பொறுப்புகளை நியமித்து கொடுத்தவர் மருத்துவரையா அவர்கள். அவர் தான் தொடங்கியவர், அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. அவருடைய வழியில் நாங்கள் பயணிக்கிறோம். இந்த நிலை ஏற்பட்டது துரதிர்ஷ்டவசம், வேதனைங்கிறது இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டுமென தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்த சட்டப்பேரவையில் விவாதிக்க கோரி கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ். இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் உடனடியாக அந்த நிகழ்ச்சியை தடை விதிக்கணும். கர்நாடகத்தில் தடை விதிச்சிருக்கிறாங்க, வேறு ஆந்திராவில் இது குறித்து அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது, கேரளாவில் இந்த நிகழ்ச்சி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களில் அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு அந்த அரசு மதிப்பளித்திருக்கிறது. விஜய் தொலைக்காட்சியினுடைய அந்த மாநில நிர்வாகம் மதிப்பளித்திருக்கிறது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்கள் சாதியாக பிரிஞ்சு கிடக்கிறான், மதமாக பிரிஞ்சு கிடக்கிறான், கட்சியாக பிரிஞ்சு கிடக்கிறான். நம்ம எப்படி வேண்டுமானாலும் கல்லா கட்டலாம் என்கின்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்பது ஏற்புடையதல்ல. அதனால் உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். மக்களிடம் வாக்கை பெற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதை வேண்டுமானாலும் கொடுப்பார். அதிமுக மாநிலவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் பேச்சால் சர்ச்சை. எல்லாருக்கும் இலவசம், ஓட்டு போட்டா ஆளுக்கு ஒரு இலவசம். அதிமுகவுக்கு பெண்கள் மீது இருக்கும் வக்கிரமும் வன்மமும் சி.வி. சண்முகம் பேச்சு மூலம் வெளிப்பட்டிருப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம். கெட்ட வார்த்தைகள் திட்டுவதற்கு கூட பெண் இனத்தை பயன்படுத்தும் கேடுகெட்டவர் சி.வி. சண்முகம் என சாடல். எல்பிஜி டேங்கர் லாரிகளுக்கான ஒப்பந்தத்தை தற்காலிகமாக 2026ஆம் ஆண்டு மார்ச் வரை நீட்டிக்க எண்ணெய் நிறுவனங்கள் ஒப்புதல். இடைப்பட்ட காலத்தில் எந்த வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என டேங்கர் லாரிகள் சங்கத்திற்கு ஐகோர்ட் உத்தரவு. மத்திய பிரதேசத்தில் 23 குழந்தைகளின் இறப்புக்கு காரணமான இருமல் மருந்தை பரிந்துரைக்க 10% கமிஷன். காஞ்சிபுரம் ஸ்டீசன் பார்மாவிடமிருந்து மருத்துவர் பிரவீன் சோனி பெற்றதாக நீதிமன்றத்தில் எஸ்ஐடி தகவல். பதிமூன்று வயது சிறுமியை 4 ஆண்டுகளுக்கு முன்பு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக அளிக்கப்பட்ட புகார். அனைத்திந்திய இந்து மகா சபாவின் தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ போக்சோ சட்டத்தில் கைது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1960 ரூபாய் உயர்ந்து 94,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 9 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சமாக 206 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
புதுச்சேரி மாநிலம் ஏனாமில் கனமழையினால் சாலைகள் கோவில்களுக்குள் புகுந்த வெள்ள நீர். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கிரீன் சர்க்கிள் பகுதி சாலை மழைநீர் தேங்கி குளம்போல் மாறின. வாகன ஓட்டிகள் கடும் அவதி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீர் குடியிருப்புகளை சூழ்ந்தது. கால்வாய்களை தூர்வாராததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோவிலம்பாக்கம் ஈச்சங்காடு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். செல்ல வழியில்லாமல் சிக்கி தவித்த வாகன ஓட்டிகள். பீகாரில் களைகட்டத் தொடங்கிய சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம். நாளை தனது பரப்புரையை பிரதமர் மோடி தொடங்க உள்ளதாக தகவல். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பாக ராகுல் காந்தி எழுப்பிய குற்றச்சாட்டுகளை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய மனு தள்ளுபடி. தேர்தல் ஆணையத்தை அணுகுமாறு கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். ரயில்வே டெண்டர் முறைகேட்டில் லாலு பிரசாத் மனைவி ராப்ரி மகன் தேஜஸ்விக்கு எதிராக குற்றச்சாட்டை பதிவு செய்தது டெல்லி நீதிமன்றம். சட்டமன்ற தேர்தலுக்கு சில வாரங்களே உள்ள நிலையில் ஆர்ஜேடி கட்சிக்கு பின்னடைவு. மாஸ்கோ வரை பாயும் டாம்ஹாக் ஏவுகணைகளை யுக்ரைனுக்கு வழங்குவேன். போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் மேற்கிந்திய தீவுகள் அணியை ஒயிட் வாஷ் செய்தது இந்திய அணி. நடிகர் அஜித் குமாரை பார்த்த உற்சாக மிகுதியில் விசில் அடித்த ரசிகர்கள். கைவிரலை அசைத்து விசில் அடிக்க வேண்டாம் என கட்டுப்படுத்திய அஜித். POV when fans whistle.